தங்க பிள்ளைகளா அம்மா வந்து இன்னைக்கு அம்பர்லா சுடிதாரு கட்டிங் போட்டு தைக்கிறதுல இருந்து தெளிவா உங்களுக்கு ஒவ்வொன்னா தெளிவா சொல்லி தரேன். இந்த அளவு இங்க இருந்து அளவு ஒரு அளவு எடுத்து டாப்போட துணி இருக்குல்ல அதை இந்த மாதிரி ரெட்டையா அடுத்து லைனிங் வேணும்ல அதனால அது முன்கள் தான் நம்ம மாத்திக்கலாம். தையல் போட்டுக்கிறோம். ஏன்டா இந்த பீஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுருங்குன்னு பாத்தீங்களா நினைச்சிட்டு அம்மா வந்து அம்மா தச்சு போட்டா செம்மையா இருக்கும். டெய்லரா வரணும். தங்க பிள்ளைகளா அம்மா வந்து இன்னைக்கு அம்பர்லா சுடிதாரு கட்டிங் போட்டு தைக்கிறதுல இருந்து தெளிவா உங்களுக்கு ஒவ்வொன்னா தெளிவா சொல்லி தரேன். தங்க பிள்ளைகளா சுடிதார் விட்டு இந்த மாதிரி எடுத்து இதை நாளா இப்படி மடிச்சு இந்த மாதிரி நாளா மடிச்சு இது என்ன எடுக்க போறோம்டா மேல கட்டை மாதிரி வரும்ல அந்த இதுக்கு அம்பர்லாவுக்கு சுடிதாருக்கு இந்த மாதிரி நம்ம நாளா மடிச்சு போட்டுக்கிறணும். இந்த மாதிரி அளவு சுடிதாரை வந்து என்ன பண்ண போறோம்டா இந்த மாதிரி நம்மளும் இதே மாதிரி மடிச்சு இந்த சுடிதாரோட பாடி அளவு இந்த அளவு இங்க இருந்து அளவு ஒரு அளவு எடுத்துக்கிறணும். அதான் நம்மளுக்கு வந்து அம்பர்லா சுடிதாருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி வரும். அந்த பெல்ட்டுக்கு இந்த மாதிரி அளவு இருந்து இந்த மாதிரி சுடிதாரை வச்சே நம்ம கட் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். அப்படிலாம் டேப் வச்சு அளக்கணும்னாலும் அளக்கணும். ஆனா எனக்கு டேப் அதிகமா வராது. நான் சுடிதார்ல தான் அதிகமா கட்டிங் பண்ணுவேன். சுடிதார் போட்டு கட்டிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தைக்கிறதுக்கு நல்ல லேசா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு லேசானதை பத்தி சொல்லி தரேன். மேல அரைஞ்சி விட்டுறணும். துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஓரமா அப்படியே சிசரை வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த டேப்லாம் போட்டு அளந்தா நம்மளுக்கு ஒரு புரியாது. சுடிதாரை போட்டு அளந்தா தான் டக்குன்னு புரியும். அதனால அளவு சுடிதார் எடுத்து டக்குன்னு பண்ணிடலாம். லேசாவும் இருக்கும். டேப் போட்டு அளக்குறதுக்காட்டிலும் சுடிதாரை போட்டு இந்த மாதிரி வெட்டினோம்னா ரொம்ப லேசா இருக்கும். அம்மா வந்து சுடிதார் இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ வந்து உயரத்தோட அளவு எடுத்துக்கிறேன். பின்னாடி கழுத்தும் முன்னாடி கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால ஒரே அளவு இந்த அளவுக்கு அளவு இப்படி மார்க்கரை வச்சு இந்த மாதிரி குறிச்சுக்கணும். குறிச்சிட்டு அதே மாதிரி ஆம்கோல் அளவு எடுத்து இந்த இருக்குல்ல கழுத்தோட ஷோல்டரோட அளவு எடுத்துக்கிறணும். ஒரு 4 இன்ச்சு விட்டு தையலுக்கு துணி விட்டுறணும். விட்டுட்டு அடுத்து ஆம்கோலுக்கு அளவு எடுத்துக்கிடுவோம். இடுப்போட அளவு இந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு நேரா மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் அளவு எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அளவுலாம் இப்போ நல்லா தெளிவாக மார்க் பண்ணி நம்ம வளைவுலாம் கரெக்டான வளைவு போடணும். இந்த மாதிரி வளைவு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து இப்படி நம்ம கைவசமாக வச்சுக்கிறணும். கைவசமாக வச்சாதான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால அளவு எடுத்து இந்த மாதிரி வெட்டி இந்த ஆம்கோல் அளவு இதெல்லாம் கரெக்டாக அப்படி வெட்டி வச்சிடணும். அம்பர்லாவுக்கு சுடிதாருக்கு மிச்ச டாப்போட துணி இருக்குல்ல அதை இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சு இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க. டாப்பு துணி எடுத்து இந்த மாதிரி எடுத்து அப்போ இதை என்ன பண்றேன்டா இது இப்படி போட்டு இந்த மாதிரி இப்படி விரிச்சு இந்த மாதிரி முக்கோண சைஸ்ல போட்டுக்குங்க. இந்த பக்கம் ஓப்பன் வந்துடணும். இந்த பக்கம் ஓப்பன் வரக்கூடாது. இதை வந்து இப்படி எடுத்து இந்த மூளை கொண்டு வந்துடணும். நல்லா முக்கோணமா இந்த மாதிரி வந்துடும். மாதிரி போட்டு இந்த மாதிரி கையில கொஞ்சம் கூட துணி அங்கிட்டு இங்கிட்டு நகலக்கூடாது. நகலாம இருந்தா தான் நம்மளுக்கு வந்து கட் பண்றதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நம்ம தைக்கும் போது கடைசியில எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்டா இந்த மாதிரி போட்டு என்ன பண்ண போறோம்னா அந்த பாடி பீஸ் எடுத்து இடுப்போட அகலத்துக்கு நம்ம பாடியோட பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். இந்த இது எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. ஏன்னா நம்ம தையல் போடுவோம்ல அதனால ரெண்டு பக்கமுமே எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. மார்க்கரை வச்சு நல்லா மார்க் பண்ணி இப்ப பாடி பீஸ் நான் வந்து இதை வந்து சரிசமமா வெட்டி இருக்கேன்ல அதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸா உயரம் வந்து கரெக்டா இருக்கணும்ல. மேல வந்து இந்த உயரம் எடுத்துட்டோம். இது வரைக்கும் பாடி பீஸ் எடுத்துட்டோம். இதுக்கு கீழே டாப்போட இது எடுக்கிறோம். டாப்போட அளவு வந்து இப்ப அரைஞ்சி தையலுக்கு விட்டுறணும். அரைஞ்சி தையலுக்கு விட்டா நம்ம இந்த இதோட இது இங்க இருக்கோம். இங்க இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த டாப்போட அளவு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல இடுப்போட அளவுக்கு அதுல இருந்து ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவுக்கு இங்கனுக்குள்ள மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு இப்ப மட்டும் டேப் தேவைப்படும். அந்த நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மார்க்ல இருந்து இந்த மாதிரி இந்த தடவை பக்கமும் போட்டு பிரட்டி போட்டுக்கிறணும். ஏன்டா நம்ம வெட்டினது கரெக்டாக வெட்டியிருக்குமா. ரெண்டு என்ன பண்ண போறோம்னா அடுத்து லைனிங் வேணும்ல. இன்ன வரைக்கும் நம்ம டாப்பை தான் வெட்டணும். இப்போ லைனிங்கை வெட்டுறோம்.
பாடி பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இப்ப பாடி பீஸை வச்சு லைனிங் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவு கரெக்டா வச்சு, இது வந்து பச்சை கலர் லைனிங் இருக்கிறதுனால இப்ப வந்து வெள்ளை கலர் மார்க்ல 2 கழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆனா முன்கழுத்துக்கு வந்து அம்மா வந்து ஒரு சின்ன குட்டி டிசைன் வச்சிருவேன், அதனால அது முன்கழுத்தை நம்ம மாத்திக்கலாம். சின்ன ஒரு ஸ்டார் மாதிரி போட்டோம்னா அது நல்லா அழகா இருக்கும். இந்த டாப்புக்கு வந்து டாப் அளவுல வந்து லைனிங் வெட்ட முடியாது, கொஞ்சம் மேலேயே லைனிங் வரும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மேலே லைனிங் இருக்கலாம், டாப் கொஞ்சம் கீழே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இடுப்பு கிட்ட வரும்போது லைனிங் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அப்போ நம்ம சுடிதார் பிட்ட மடிச்சோம்ல அது மாதிரி இதை மடிச்சு டாப்பு கீழே இருக்கணும், லைனிங் உள்ள மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம இடுப்புக்கும் பாடி பீஸுக்கு மட்டும் லைனிங் வந்து கரெக்டாக இருக்கணும், மற்றது மேலே இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால அந்த அளவு வச்சு நான் கட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இதுக்கு மட்டும் டேப் எடுத்துக்கிறேன், ஏன்டா உங்களுக்கு டவுட் தெரியாதுன்றதுக்கு. இடுப்போட அளவு வந்து 11 இருக்கு. நம்ம எடுக்கிறது வந்து இந்த சுருக்கு இருக்குல்ல, இந்த சுருக்குக்கு அப்படியே இப்படியே கொண்டு வரணும். இந்த அகலத்தை எடுத்து இந்த பக்கம் ஒரு 5 இந்த பக்கம் ஒரு 5 விட்டுட்டு அம்மா வந்து இப்போ டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பாடி பீஸை வந்து லைனிங்கையும் பாடி பீஸையும் கரெக்ட் பண்ணிவிட்டு லைனிங்கையும் பாடி பீஸையும் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எப்பயுமே வெளிப்பக்கம் உள்பக்கம் இந்த மாதிரி எடுத்து லைனிங்கும் பாடி பீஸையும் இந்த மாதிரி எடுத்து வச்சு இப்படி வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மிஷினில் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு ஒரு தையல் போடணும். இதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போடணும். அழகா சேப்பா வந்துருச்சா? அப்படி என்ன செய்யணும்டா 3 பக்கமும் இந்த ஆம்கோல் அளவு இருக்குல்ல அந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டோம். அடுத்து என்ன செய்யணும்னா இந்த ஆம்கோல் தையலும் இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கிறோம். ஏன்டா இந்த பீஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுருங்காம விலகாம இருக்கிறதுனால ஆம்கோல்லையும் தையல் போட்டு இந்த நெட்டுக்கு தையல் போட்டுருவோம். 2 பீஸும் லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ சென்டர் எப்படி பிடிக்கணும்டா இந்த மாதிரி நடுவில் வச்சு அடுத்து என்ன பண்ண போறேன்டா ஜாயின் பண்ண போறேன். நல்ல பக்கத்தை 2 ஒரு பக்கம் வச்சு லைனிங்கை மேலே வச்சுக்கணும். ஷோல்டரை இணைச்சிக்கிடுவோம். ஷோல்டரை இணைக்கும் போது ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இடத்துல டாட் அந்த 2 தடவை டாட் பிடிச்சா தான் அது வந்து நம்மளுக்கு தீவே பிரியாது. அதனால தையல் வந்து சின்ன தையலை வச்சு அம்மா வந்து பாடி பீஸை ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 2 பக்கம் கையை அணைச்சிட்டேன். இதை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பாடி பீஸ் ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து நம்ம அம்பர்லா டாப் தானே வெட்டியிருக்கோம், அதனால வந்து ஒரு சைடு தான் ஓப்பன் இருக்கும், 2 சைடு ஓப்பன் வராது. அதனால ஒரு சைடு ஓப்பன் இருக்கனால ஒரு சைடு ஓப்பன் இல்லாதனால ஓப்பன் இல்லாத பக்கத்துக்கு இதையும் ஜாயின் பண்ணி இணைச்சிட்டேன். அதனால இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் தான் நான் ஓப்பன் விட்டுருக்கேன். ஏன்டா நம்ம டாப்ல வந்து ஒரு சைடு தான் இருக்கு, அதனால ஒரு சைடு மட்டும் கையை வந்து ஜாயின் பண்ணாம இந்த மாதிரி ஓப்பனா விட்டுருக்கேன். ஏன்டா நெட்டுக்கு நெட்டு ஓப்பன் விட்டா தான் ஜாயின் பண்ணாத அம்பர்லா வந்து சூப்பரா அமையும். அடுத்து டாப்புக்கு போகலாம். கீ பக்கம் இருக்குல்ல இதை வந்து இந்த மாதிரி மடிச்சு ஒரு அடிப்பு அடிச்சுட்டு திருப்பி அடிக்க போறேன். குட்டியா மடக்கி அடிக்க போறேன், பாத்துக்கோங்க. அம்மா வந்து இப்போ வந்து லைனிங்கையும் டாப்போட இதையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வித்தியாசம் தான் வரும், லைனிங் கரெக்டாக வராது. அதனால இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இப்போ டாப்பு அம்மா ரெடி பண்ணிட்டேன். டாப்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பாடி பீசி இதையும் ஒன்றா இணைக்கணும். இணைக்கும் போது இது வந்து எப்படி அழகா ரவுண்டா இருக்குன்னு பாத்தீங்களா? இணைச்சிட்டு அம்மா வந்து அம்பர்லா சுடிதார் ரெடி பண்ணிட்டேன். இன்ன வந்து இந்த ஓப்பன் மட்டும் இணைக்க போறேன், வாங்க பார்க்கலாம். பேண்ட் போலாம். டாப் ரெடி. பேண்ட் கால் வெட்டணும்ல அதை இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்ப சுருக்கு வைக்க போறேன். சுருக்குண்டா இந்த மாதிரி இந்த சைடு ஒரு 4 அந்த சைடு ஒரு 4. நாளைக்கு நம்ம நடக்கும்போது உட்காரும்போது ஃப்ரீயா இருக்கும். 4 வரணும்டா. இதுல இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். தங்க பிள்ளைல அம்மா அம்பர்லா சுடிதாரு எவ்வளவு அகலமா அழகா நல்லா ரவுண்டிங்கா அம்பர்லா சுடிதாரு கட் பண்ணி தச்சிட்டேன். அடுத்து பேண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஆனா அந்த பேண்ட்டுக்கு கீழே பைப்பிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. பேண்ட் கீழே காலில் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தச்சு போட்டா செம்மையா இருக்கும். தங்க பிள்ளைல நீங்களும் வீட்டுல இருக்கும்போது தையல் பழகி இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்களும் தச்சு போட்டுக்கலாம். அடுத்தவங்களுக்கும் நம்மளோட வருமானத்துக்கும் இது நல்ல விஷயம். அதனால அடுத்து நீங்க எல்லாரும் இதே மாதிரி அம்மா சொல்லித்தர ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க கேட்டு தெளிவா யோசனை பண்ணி தங்க பிள்ளைகளும் டெய்லரா வரணும்.